ஹாய் ஆல், வெல்கம் டு செல்வாஸ் லுக் புக். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு vlog தான். இன்றைக்கி வந்து சாட்டர்டே. அது அப்படியே ஏதாவது ஷாப்பிங் மாதிரி சின்ன ஷாப்பிங் ஏதாவது போயிட்டு அப்படியே எங்கேயாவது வெளில போகலாம். ஐ திங்க் இந்த மாதிரி vlogலாம் போட்டு நம்ம சேனலில் பல வருஷங்கள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து அது மாதிரி ஒரு vlog சின்னதாக பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் ட்ரெயினில் தான் போக போகிறோம். என்கிட்ட நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, ஏன் நீங்கள் எப்போவுமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்குன்னு ஒரு பைக் வாங்கிக்கிட்டால் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் அதாவது எங்களுக்கு நல்லது நினச்சி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இன்றைக்கி வெல் செட்டில்டாக இருக்கிறவங்களே ஒரு பைக்குங்கிறது அனாவசியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த சுச்சுவேஷனில் அது நெசசரியாக எங்களுக்கு தேவைப்படலை. பட் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நாங்கள் பைக் அந்த மாதிரி திங்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அண்ட் இப்போதைக்கு அந்த ஒரு தேவை எங்களுக்கு வரல அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு பழைய மெமரிஸ்லாம் வந்து போச்சு. சென்னை வந்த புதுசில் இருந்த செல்வா எப்படி இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அண்ட் நாங்கள் போனது இன்றைக்கி சிட்டி சென்டர் தான் போயிருந்தோம் சென்னையில். நெக்ஸ்ட் மந்த் ஒரு ட்ரிப் இருக்குது, அதுக்காக தான் சின்ன சின்ன பர்ச்சேஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஜூடியோ வந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் என் ஹஸ்பண்ட் கிட்டே. நான் வந்து டி நகரில் இருக்க பிரான்ச் போகலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து சிட்டி சென்டரில் நல்லாயிருக்கும் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. நிஜமாகவே அங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. இந்த பிளாக் குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எம் சைஸ் நான் போட்டிருக்கேன். ஆனால் எம் சைஸ் வந்து எனக்கு ரொம்ப லூஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 899 ஒர்த்தாக தான் இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷர்ட் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இந்த ஷர்ட் தான் அது. ஆக்சுவலாக இந்த கலர் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிச்ச ஒரு கலர், லாவெண்டர் அப்படிங்கிறது. இந்த கலர் பார்த்தோன்னே எடுக்காமல் இருக்க முடியுமா, எடுத்துகிட்டு வந்தேன். ட்ரையல் பண்ணியும் பார்த்தேன். இப்போ போட்டிருக்க எம் சைஸ் தான், லூஸாக தான் இருக்குது. பட் ஐ லவ் த லூஸ் ஃபிட். அதுக்கப்புறமா பார்த்திங்க அது வந்து 499 தான் ப்ரைஸு. இந்த ஒரு டாப் இது வந்து பேட்டர்ன் கலர் எல்லாமே சூப்பராக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 599. நான் போட்டிருக்கிறது எக்ஸல் சைஸ். இதுவே கொஞ்சம் ஃபிட்டாக இந்த மாதிரி இருந்துச்சு. நான் எது சூஸ் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அப்புறம் வெளில வந்து ஐஸ்கிரீம் ஷாப் இருந்தது. அங்கே கொஞ்சம் காஸ்ட்லி தான். 2 ஐஸ்கிரீம் சேர்த்து 243 வந்தது. என்கிட்ட இருந்தது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா ஃப்ளேவர். யாருமே வாங்கல, நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வாங்கினது வந்து அமெரிக்கன் நட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளேவர். ஆக்சுவலாக அவங்க வாங்கினது தான் சூப்பராக இருந்தது. இன்றைக்கி நம்ம வாங்கினது சாப்பிட்ருக்கோம், அதனால் அவங்கக்கிட்டேருந்து பறிச்சாச்சு. என்னோடது அவங்கக்கிட்ட தள்ளிட்டேன். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த ஐஸ்கிரீம் ஷாப்பில் இருந்த பையனும் என் கூட கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்தான். என் ஹஸ்பண்டுக்கு ஐஸ்கிரீம் ஊட்டி விட்றது, அப்புறமா என்கிட்ட வந்து வெறும் டிஷ்யூ மட்டும் கொடுத்துட்டு என்னோடய ஐஸ்கிரீமையும் சேர்த்து என் ஹஸ்பண்டுக்கு கொடுக்குறது. அப்புறமா நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து பேமெண்ட்லாம் கொடுக்க முடியாது, இந்த மாதிரி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வம்பிழுத்துட்டு இருந்தோம். அது முடித்த உடனே அப்படியே அங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் தான் பீச் அப்படிங்கிறதுனால சரி பீச் போகலான்னு முடிவு பண்ணி வந்தால் எவ்வளோ தூரம், ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது ஆகிடுச்சு. சிட்டி சென்டர்லேருந்து அப்படியே கை தாங்களாக நடந்து வந்து உட்காந்தா பீச்சில் உட்கார்றதுக்கு அவ்வளோ சுகமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி பீச் பக்கம்லாம் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து. முன்னாடியெல்லாம் அடிக்கடி வந்து பீச் போவோம். மெரினா பீச், ஆர்டிஓ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பீச்சுக்கு வந்து அடிக்கடி போகிறது உண்டு. இப்போல்லாம் வந்து அதெல்லாம் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. பீச் போனாலே முக்கியமாக சாப்பிட்றது தான் ஜாஸ்தி இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி சன்னா மசால் வாங்கியிருந்தாங்க. எனக்கு என்னமோ அந்த சன்னா மசாலாவோட டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல. இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. அது வந்து பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் அவங்க கொண்டு வர குவான்டிட்டி ஒரே நாளில் சேல் ஆகாது. அதை வந்து டெய்லியுமே சூடு பண்ணி எடுத்து வராங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதை தான் சொல்லி ஹஸ்பண்டையும் கொஞ்சம் நேரம் ஓட்டிகிட்டு இருந்தேன். இருந்தாலும் நானும் அதுதான் சாப்பிட்டேன். நம்மளால் எப்படி பார்த்துட்டு சாப்பிடாமல் இருக்க முடியும்? எப்படி டேஸ்ட் வந்து ஓகேவா இல்லைனா கூட பரவாயில்ல, எடுத்து சாப்பிட்டாச்சு. அப்புறம் என்னோடய ஃபேவரட், எனக்கு கோழி சோடானா ரொம்ப பிடிக்கும். அதுதான் வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூலிங் கம்மியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் என்னவோ டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு தெரியல. நான் வந்து பைனாப்பிள் ஃப்ளேவரும், என் ஹஸ்பண்ட் வந்து ஆரஞ்சு ஃப்ளேவரும் வாங்கியிருந்தாங்க. 2 மாற்றி நான் குடிச்சிட்டு இருந்தேன். டேஸ்ட் அந்தளவுக்கு கொஞ்சம் தெரியல. கொஞ்சம் ஜில்னஸ் ஜாஸ்தி இருந்திருந்தால் டேஸ்ட் வந்து நல்லா இருந்திருக்கும். நாங்கள் எப்போ பீச் விசிட் பண்ணாலுமே இந்த மாதிரி பீச் ஃபுட் எல்லாத்தையுமே சாப்பிடுவோம். கார்ன் சாப்பிட்லான்னு நினச்சா ஆனால் இதுவரை சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஆல்ரெடி ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம் அப்படிங்கிறதால முன்னாடி இருக்க ஸ்நாக்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இங்கே ஃபன் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு அது எப்படி நம்ம பீச் பக்கத்தில் போயிட்டு அந்த கடல் தண்ணியில் கொஞ்சம் நேரம் நிற்காமல் கிளம்புறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டேன்.
இவ்வளோ நாளுக்கு அப்புறம் வரும்போது ஒரு புது ஃபீலாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே நடந்து வரும்போது பாருங்கள், இங்கே ஒரு இடம் மட்டும் அப்படி இந்த மாதிரி பள்ளமாக இருந்துச்சு. அது ஏன்னு கேட்டால் அந்த இப்போது ரீசெண்டாக நமக்கு புயல் வந்துச்சு இல்லையா, அப்போ வந்து தண்ணி ஃபுல்லாக அங்கேருந்து இந்த பக்கம் கடலில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அது மாதிரி பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்களாமா. அதனால அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. யாரெல்லாம் பறக்கல, பைத்தியம் இருக்குது. இட்ஸ் டைம் டு லீவ் ஃப்ரம் மெரினா. மெரினாவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது ஆக்சுவலாக. முன்னாடியெல்லாம் அடிக்கடி வருவோம். நைஸ். எங்களோட சாட்டர்டே இப்படி தான் போச்சு. என் ஹஸ்பண்ட் பாருங்கள், வரும்போது ஃபோன் தான், போகும்போது ஃபோன் தான். இந்த ஜீவன் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் உட்காந்துருக்கோம். எங்கள் சாட்டர்டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த vlogல பார்க்கலாம். பாய்.